அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. ஆனால் அந்த 6 மாதங்களிலே கேசவன் மற்றும் இதயாவின் வாழ்க்கையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பெரிதாக வளரத் தொடங்கியிருந்தன. அன்று காலை வீட்டில் நடந்த வாக்குவாதத்திற்கு பிறகு கோபமாக தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்துவிட்டாள் இதயா திடீரென்று தனியாக வருவாள் என்பதை எதிர்பார்க்காத அவளுடைய பெற்றோர்களும் என்ன நடந்தது என்று கேட்டனர். கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்று விட்டாள் இதயா. மாலை நேரம் வேலை முடிந்து இதயாவை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்த கேசவன் நேராக மாமியார் வீட்டிற்கு சென்றான். வாசலில் நின்றிருந்த இதயாவின் தந்தை அவனை பார்த்ததும், "வாங்கம்மா பிள்ளை, உள்ளே வாங்க" என்றார். கேசவன் தலையசைத்து விட்டு உள்ளே வந்தான். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த இதயா கேசவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளுடைய பெற்றோர்கள் இருவரும் சூழ்நிலையை உணர்ந்து, "நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகிச் சென்றனர். சில நொடிகள் அமைதியாக கடந்தன. பிறகு கேசவன் மெதுவாக, "இதயா, வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோச்சிக்கிட்டு இப்படி வீட்டை விட்டு வந்துட்டா எப்படி?" என்று கேட்டான். இதயா உடனே அவனை நோக்கி திரும்பினாள். "அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நான் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்காரி இருந்தாளாமே?" கேசவன் புருவத்தை சுருக்கினான். "ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அவளாலேயே உங்கள் வீட்டு வேலையை பார்க்க முடியலேன்னு ஓடி போயிட்டாளாம். நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா?" என்று கேட்டாள். கேசவன் எதுவும் பேசாமல் மனைவியை பார்த்தான். "மொத்தம் எத்தனை வேலைக்காரிகள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வேலை பார்க்க முடியாமல் ஓடி போயிருக்காங்க?" என்று நேரடியாக கேட்டாள். "அதுக்கும் நீ கோச்சிக்கிட்டு இங்கே வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்?" என்று அவன் எரிச்சலுடன் கேட்டான். இதயாவின் முகம் இன்னும் கடுமையாக மாறியது. "சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? வேலைக்காரியாலே உங்கள் வீட்டில் இருக்க முடியலை, அவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் நான் ஒன்றும் வேலைக்காரியாக உங்கள் வீட்டுக்கு வரலையே. நான் உங்கள் மனைவி. ஆனால் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் நானே செய்யணும். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏதாவது சொன்னால் முகம் சுளிப்பாங்க. என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லுங்க?" என்று கோபமாக கேட்டாள். அவளுடைய கேள்வியில் இருந்த வேதனையை கேசவன் உணர்ந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தின. "நீ இப்போ பேசுகிற விதமே சரியில்லை" என்றான். "நான் பேசுகிறது தப்பா, இல்லை அங்கே நடக்கிறது தப்பா?" "சரி, தொடர்ந்து பேசினால் சண்டைதான் வரும். நீ 4 நாள் இங்கே இரு, நல்லா யோசிச்சு பாரு" என்றான். "உண்மையை பேசினா சண்டை வருதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" இதயா மீண்டும் வாதிடத் தொடங்கினாள். கேசவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு எழுந்து நின்றான். "இப்போ நான் எதுவும் பேச போறதில்லை. உன் கோபம் குறைஞ்ச பிறகு பேசிக்கலாம்" என்றான். "எனக்கு கோபம் மட்டும் இல்லை, மன கஷ்டமும் இருக்கு" என்றாள். ஆனால் கேசவன் பதில் சொல்லவில்லை. ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு திரும்பி நடந்தான். வாசலை கடந்து வெளியே சென்றபோது இதயா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுடைய கண்களில் கோபம் இருந்தது. அதே நேரத்தில் கணவன் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்றமும் இருந்தது. இதயா தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று 4 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த 4 நாட்களாக வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்குள் சொல்ல முடியாத பதற்றமும் இருந்தது. அன்று காலை கேசவன் வேலைக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். ஹாலில் அமர்ந்திருந்த அவனுடைய அம்மா பிரேமா முகத்தில் எரிச்சலுடன் இருந்தார். கேசவன் தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்ப தயாரான போது, "தம்பி" என்று அழைத்தார். "சொல்லுங்கம்மா, உன் பொண்டாட்டி வருவாளா மாட்டாளா?" கேசவன் ஒரு நொடி அமைதியாக நின்றான். "தெரியலம்மா." "தெரியலேனா என்ன அர்த்தம்? போய் 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. கொஞ்சம் கோபம் குறைஞ்சா வந்துடுவா." பிரேமா சிரித்தார். "அவ வருவாங்கிற நம்பிக்கை இல்லை. ஒன்று பண்ணு, அவகிட்ட நேரடியாக பேசு. வீட்டுக்கு வரணும்னு சொல்லு. இல்லைனா ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ணு. அதுவும் இல்லைனா விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொல்லு. உன்னை தேடி ஓடி வந்துருவா" என்றார். அம்மா பேசிய வார்த்தைகள் கேசவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தின. "அம்மா, என்ன பேசுறீங்க? நான் என்ன தப்பா பேசிட்டேன்? அவ என்னோட மனைவி. அதனால் என்னடா? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளை வேலைக்காரி மாதிரி நடத்தினதால்தான் அவ கோவிச்சுக்கிட்டு போயிட்டா" என்று கத்தினான். பிரேமா அதிர்ச்சியுடன் மகனை பார்த்தார். "நீ என்னடா சொல்ற? அவளுக்கு என்ன குறை வைத்தோம்?" "குறை வைக்கல, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் அவளே செய்யணும்னு எதிர்பார்த்தோம். அது எல்லாருடைய வீட்டிலும் பொண்ணுங்க செய்கிற வேலைதானே" என்று சாதாரணமாக சொன்னார் பிரேமா. "அம்மா, ஒரு விஷயம் சொல்லுங்க. எந்த வேலைக்காரி இந்த வீட்டில் 2 மாதத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கா?
பிரேமாவின் முகம் சற்று மாறியது. கேசவன் தொடர்ந்தான். ஒருத்தி வந்தா 1 மாதம், இன்னொருத்தி வந்தா 2 மாதம், அடுத்தவங்க 3 வாரம். யாரும் நிலச்சி நிற்கல. அவங்க எல்லாம் பொறுப்பில்லாதவங்க என்றார். எல்லாருமே பொறுப்பில்லாதவங்களா அம்மா? பிரேமாவால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு அவர் மெதுவாக, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்டாட்டி போய் 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. நானே எத்தனை நாள் எல்லா வேலையும் பார்க்க முடியும்? அவருடைய குரலில் சோர்வு தெரிந்தது. கேசவன் ஒரு கணம் யோசித்தான். அதெல்லாம் சமாளிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அன்று மாலை வேலை முடிந்த பிறகும் கேசவனின் மனம் அமைதியாக இல்லை. கடந்த சில நாட்களாக இதயா வீட்டை விட்டு சென்றது அவனை பாதித்து கொண்டே இருந்தது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஆனால் நேராக வீட்டிற்கு செல்ல மனம் வரவில்லை. சாலையோரமாக வண்டியை நிறுத்திவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தான். இறுதியாக தனது கைபேசியை எடுத்து இதயாவின் எண்ணை அழைத்தான். அவள் அழைப்பை ஏற்றாள். ஹலோ. இதயாவின் குரல் கேட்டதும் அவன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு நேரடியாக, என்ன முடிவு பண்ணியிருக்க? இதயா அமைதியாக இருந்தாள். இப்படியே எத்தனை நாள் இருக்க முடியும் என்று கேட்டான். அவனுடைய குரலில் சற்று கோபம் தெரிந்தது. சில வினாடிகள் கழித்து இதயா பேசத் தொடங்கினாள். ஏங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு உண்மையாகவே தெரியலையா? இப்போ என்ன சொல்ல வர்ற? அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுங்க. எந்த பிரச்சனை? ஒரு வீட்டில் மருமகளாக வந்தவளை குடும்ப உறுப்பினராக பார்க்காமல் வேலைக்காரியாக பார்க்குற பிரச்சனை. கேசவன் எதுவும் பேசவில்லை. இதயா தொடர்ந்து பேசினாள். அது சரியாகலைனா இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி? நாம் தனியாக போயிடலாம். அந்த வார்த்தை கேசவனை அதிர்ச்சியடைய வைத்தது. தனியாக போகணுமா என்று இழுத்தான். ஆமாம். அப்போ அம்மா அப்பா? இதயா, நான் உங்களை கண்டிப்பாக தனியாக வந்தே ஆகணும்னு சொல்லலை. ஆனால் நான் அங்கே இருக்கணும்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதி வேணும். அவளுடைய குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் உறுதி தெரிந்தது. நான் உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் சமைச்சு கொடுக்குறேன், பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தேவையானதையும் நானே பார்க்கணும், நானே சமைக்கணும், நானே செய்யணும்னு எதிர்பார்க்குற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கேசவன் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தான். அதுதான் சரியாக இருக்கும் என்றாள் இதயா. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லையே, வயசு 56 தானே. அவங்களால உங்கள் அப்பாவை பார்த்துக்க முடியாதா என்ன என்றாள். அப்படின்னா இதுதான் உன்னோட முடிவா? ஆமாம், அவள் உறுதியாக சொன்னாள். கேசவனின் முகம் இறுகியது. அவன் பதில் சொல்வதற்குள் இதயா மீண்டும் பேசினாள். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். என்ன? எரிச்சலுடன் கேட்டான் கேசவன். இதயா ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். பிறகு மெதுவாக, நீங்கள் அப்பா ஆக போறீங்க என்றாள். ஒரு கணம் உலகமே நின்றுவிட்டது போல கேசவனுக்கு தோன்றியது. அவன் பேச மறந்து விட்டான். இதயா, என்ன சொன்ன? ஆனால் அதற்குள் பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அழைப்பை துண்டித்து விட்டாள். கைபேசியை காதில் வைத்தபடியே சில நொடிகள் அசையாமல் நின்றான் கேசவன். அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. நீங்கள் அப்பா ஆக போறீங்க என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் அவன் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த கோபம் முழுவதும் காணாமல் போயிருந்தது. அதற்கு பதிலாக அளவிட முடியாத மகிழ்ச்சி அவன் மனதை நிரப்பியது. அவன் முகத்தில் தன்னிச்சையாக ஒரு புன்னகை மலர்ந்தது. நான் அப்பா ஆக போறேன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். அந்த நொடியில் உடனே இதயாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் எழுந்தது. அவளை நேரில் பார்த்து பேச வேண்டும், அவளுடைய கைகளை பிடித்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அடுத்த நொடியே மற்றொரு எண்ணம் அவன் மனதை அழுத்தியது. வீட்டில் இருக்கும் பிரச்சனை, அம்மாவின் எதிர்பார்ப்புகள், இதயாவின் முடிவு, தனி குடித்தனம் பற்றிய பேச்சு, இப்போது இந்த குழந்தை வரப்போகும் செய்தி. இதயாவை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டுமென்றால் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது? அம்மாவிடம் எப்படி சொல்வது? அவளுடைய நிபந்தனையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் மனதில் எழுந்தன. மகிழ்ச்சியும் கவலையும் கலந்த மனநிலையுடன் வண்டியின் அருகே நின்றபடியே தொலைவில் வெறித்து பார்த்தான் கேசவன். அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் எதிர்காலத்தை நினைத்து அவன் மனம் தவித்து கொண்டிருந்தது. இதயா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னதிலிருந்து கேசவனின் மனநிலை முற்றிலும் மாறியிருந்தது. அலுவலகத்தில் இருந்தாலும் அவனுடைய சிந்தனை முழுவதும் வீட்டு பிரச்சனையை சுற்றியே இருந்தது. அன்று காலை அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கோப்பை தயாரிக்க வேண்டியிருந்தது. ஆனால் கவனக்குறைவால் பல தவறுகள் செய்துவிட்டான். அதை பார்த்த அலுவலக மேலாளர் கோபமாக, கேசவன், இது என்ன?
வேலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு சென்றார். மேலாளர் சென்றதும் அருகில் அமர்ந்திருந்த அவனுடைய நண்பன் அருண், டே என்னடா ஆச்சு உனக்கு? மேலாளர் உன்னை இப்படி திட்டது இதுதான் முதல் தடவை என்றான். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? கடந்த சில நாட்களாக நடந்த அனைத்தையும் கேசவன் நண்பனிடம் சொல்ல ஆரம்பித்தான். இதையா வீட்டை விட்டு சென்றது, தனி குடித்தனம் பற்றிய பேச்சு, அவள் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னது என எல்லாவற்றையும் விரிவாக கூறினான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அருண் சில நொடிகள் பேசாமல் இருந்தான். பிறகு, என்னடா சொல்கிற? உன்னோட மனைவியால் உங்கள் வீட்டில் இருக்க முடியலை, வேலைக்காரியால் 2 மாதத்துக்கு மேலே இருக்க முடியலை, அப்படி என்னதான் உன் வீட்டில் நடக்குது? கேசவன் பெருமூச்சு விட்டான். இல்லடா, கல்யாணம் ஆன புதுசில் முதல் மாதம் என் அம்மா தான் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி சமைக்க ஆரம்பித்தா. 5 மாதமாக சமையல் வேலை எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துக்கிட்டா. அதில் என்ன பெரிய விஷயம்? டெய்லி என்ன நடக்கும்னு கேளு என்றான் கேசவன். அருண் அமைதியாக கேட்டான். என் அப்பா ரிட்டையர் ஆனவர், பென்ஷன் வந்துட்டுருக்கு. காலையில் எழுந்ததும் அவருக்கு 7 மணிக்கு காஃபி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஃபன், அது சூடாக இருக்கணும். மதிய சாப்பாடு, அதுவும் சூடாக இருக்கணும். அருண் புருவத்தை உயர்த்தினான். அப்புறம் இடையில காலையில் 11:30 மணிக்கு டீ கொடுக்கணும். டீ மட்டும் தானே? இல்லடா, கூடவே சுண்டல், பட்டாணி, கொள்ளு, பயறு ஏதாவது அவிச்சு கொடுக்கணும். என்னடா சொல்கிற? அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு காஃபி, அது கூடவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கணும். நைட் டிஃபன், அதுவும் சூடாக இருக்கணும். சூடாக இல்லைன்னா சாப்பிட மாட்டார், அதுக்கு சண்டை போடுவார். அருண் நம்ப முடியாமல், டேய் உண்மையாவா சொல்கிற? ஆமாம். இதையெல்லாம் தினமும் உன் மனைவி தனியாக பார்த்துக்கிட்டாங்களா? ஆமாம். உன் அம்மா சில சமயம் சின்ன சின்ன உதவி பண்ணுவாங்க, ஆனால் பெரும்பாலும் அவ தான். அருண் தலையை பிடித்து கொண்டான். டேய், இப்போ புரியுது உன் மனைவி ஏன் போயிட்டாங்கன்னு. அட என்னடா, குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரணம் தானே என்றான் கேசவன். அருண் சிரித்தான். உனக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது சாதாரணமாக தெரியாது. காலை காஃபி, டிஃபன், டீ, சுண்டல், மதிய சாப்பாடு, மாலை காஃபி, இரவு டிஃபன், அது ஒரு பெரிய ஹோட்டல் சர்வீஸ் மாதிரி இருக்குடா என்றான் அருண். இப்போ என்னடா சொல்ல வர? உன்னோட குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உருவாக்கிய வாழ்க்கை முறையில் தான் பிரச்சனை இருக்குது. உன் மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்காங்க, அப்படித்தானே? கேசவன் தலையசைத்தான். இன்னும் சில மாதங்களில் குழந்தை பிறக்கும். அப்பவும் இதே மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? கேசவனால் பதில் சொல்ல முடியவில்லை. டேய், பேசாம நீ உன் மனைவியை கூட்டிட்டு தனி கொடுத்தனம் போ. தனியாவா? ஆமாம். அப்போ அம்மா அப்பா? அவங்களுக்கு வேணும்னா ஒரு வேலைக்காரி ஏற்பாடு பண்ணி கொடு. வேலைக்காரியா? ஆமாம். உன்னோட மனைவி வேலைக்காரி இல்லை. அந்த வார்த்தை நேராக கேசவனின் மனதில் இறங்கியது. உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்கணும். இப்போ உனக்கு முக்கியம் உன் மனைவியும் வரப்போகிற குழந்தையும் தான். கேசவன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். அருண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்குள் எதிரொலித்து கொண்டிருந்தது. இறுதியாக, நீ சொல்றதும் சரிதான், யோசிச்சு பார்க்கிறேன். யோசிக்காதே, சீக்கிரம் முடிவெடு என்றான் அருண். முதன்முறையாக இதயாவின் கோபம் வெறும் பிடிவாதம் அல்ல, அவளுடைய கஷ்டத்தின் வெளிப்பாடு என்று அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அடுத்த நாள் முழுவதும் யோசித்த பிறகு கேசவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். காலை உணவு முடிந்த பிறகு ஹாலில் அமர்ந்திருந்த தனது அம்மா பிரேமாவிடம் அவன் பேச ஆரம்பித்தான். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பிரேமா அவனை பார்த்தார். என்ன தம்பி? நான் இதயாவை கூட்டிட்டு தனி குடித்தனம் போக போகிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் பிரேமாவின் முகம் மாறியது. தம்பி, என்னடா சொல்கிற? அவருடைய கண்கள் கலங்கின. ஆமாம்மா. அப்போ நாங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமைதான். உங்களுக்கு ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு பண்ண போகிறேன். பிரேமா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு தம்பி என்று மெதுவாக அழைத்தார். சொல்லுங்கம்மா. நீ இப்படி பேசுகிறதை கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கு என்றார். கேசவன் அவர் அருகில் அமர்ந்தான். அம்மா, உங்களோட வாழ்க்கை பெரும்பாலும் முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்கிற? அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, உங்கள் கடமைகளை முடிச்சிட்டீங்க. அவன் குரல் மெதுவாக நடுங்கியது. ஆனால் நான் இனிமேல் தான் என் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். என்னோட மனைவி கர்ப்பமாக இருக்காம்மா. அந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய குரல் தழுதழுத்தது. பிரேமாவின் கண்கள் விரிந்தன. நீங்கள் பாட்டி ஆக போறீங்க. ஒரு கணம் அவரது முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. உண்மையாவா? ஆமாம்மா. அடுத்த நொடியே அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார்.
சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு திடீரென்று, சரிடா தம்பி, நானும் உங்க கூட வந்துடுறேன். கேசவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போ அப்பா என்று இழுத்தான். பிரேமா பெருமூச்சு விட்டார். அவருக்கு மட்டும் இங்கே ஒரு வேலைக்காரி ஏற்பாடு பண்ணிக்கலாம், அதுவும் முடியலைனா கடையில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார். கேசவன் நம்ப முடியாமல் அவரை பார்த்தான். என்னம்மா சொல்றீங்க? பிரேமா சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் சோர்வு அதிகமாக இருந்தது. நீங்களா இதை சொல்றது என்றான். இவருக்கு இத்தனை வருஷமா இந்த பணிவிடையெல்லாம் செஞ்சு நானே டயர்ட் ஆகிட்டேன். பிரேமாவின் குரலில் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வேதனை வெளிப்பட்டது. காலை காஃபி, டீ, டிஃபன், சாப்பாடு, மறுபடியும் காஃபி, டிஃபன் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. கேசவன் அமைதியாக இருந்தான். வேலைக்காரி வந்தா அவங்களோட சண்டை, அவங்க போயிட்டா மறுபடியும் புதுசா ஆள் தேடணும். பிரேமாவின் கண்கள் கலங்கின. உண்மையா சொல்றேன் தம்பி, இனிமேலும் என்னால் இதையெல்லாம் செஞ்சுட்டே இருக்க முடியாது. அந்த வார்த்தைகள் கேசவனின் மனதை தாக்கின. இதுவரை தனது மனைவியின் கஷ்டத்தை மட்டும் யோசித்தவன் இப்போது தனது அம்மாவின் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டான். பல வருடங்களாக பிரேமாவும் அதே சுமையை சுமந்து கொண்டிருந்தார். வித்தியாசம் என்னவென்றால் அவர் அதை பற்றி ஒருபோதும் வெளியில் சொல்லவில்லை. அம்மா, அப்பா கிட்ட இத்தனை வேலை பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா என்றான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆனால் அவர் கேட்கவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இது பழக்கமாயிடுச்சு. கேசவன் அமைதியாக யோசித்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு, அப்பாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் என்றான். பிரேமா மகனை பார்த்து, என்ன பாடம் என்றார். அவர் தனக்குத்தானே சில விஷயங்களை பார்த்து கொள்ள கற்றுக்கணும், இல்லைனா கடைசி காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் என்றான். பிரேமா மெதுவாக தலையசைத்தார். நீ சொல்றதும் சரிதான் என்றார். அந்த வாரம் சனிக்கிழமை கேசவனுக்கு அலுவலக விடுமுறை. கடந்த சில நாட்களாக அவனும் பிரேமாவும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர். கோபத்தாலும் சண்டையாலும் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் வாழ்க்கையின் உண்மையை உணர வைத்தால் மாற்றம் வரலாம். அன்று காலை எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தது. வழக்கமாக காலை 7 மணிக்கே காஃபி கையில் வந்து சேரும். ஆனால் அன்று 7 மணி ஆகியும் காஃபி வரவில்லை. சில நிமிடங்களில் அறைக்குள் இருந்து சத்தம் கேட்டது. பிரேமா, காஃபி எங்கே என்றார் சேதுராமன். பதில் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஹாலுக்கு வந்தார். என்ன இது, காஃபி இன்னும் வரலையே? கேசவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்பா, நம்ம வீட்டுக்கு பால் போடுறவங்க இனிமே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்களே போய் பால் வாங்கிட்டு வந்துடுங்க, அம்மா காஃபி போட்டு கொடுத்துடுவாங்க. அவர் அதிர்ச்சியாக மகனை பார்த்தார். நானா? ஆமாப்பா. முகம் சுளித்தபடியே அருகில் இருந்த கடைக்கு சென்று பால் வாங்கி வந்தார். பிரேமா காஃபி போட்டு கொடுத்தார். காஃபியை குடித்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தில் காலை உணவுக்காக வந்தார். மேசையில் இட்லி இருந்தது. ஆனால் வழக்கம் போல் சூடாக இல்லை, ஆறி போயிருந்தது. ஒரு துண்டு இட்லியை தொட்டு பார்த்ததும் முகம் மாறிவிட்டது. எனக்கு சூடாதான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அவருடைய குரல் உயர்ந்தது. இந்த வீட்டில் யாரும் என்னை பற்றி கவலைப்படுறதே இல்லை என்றார். கேசவன் அமைதியாக, அப்பா, அம்மாவுக்கு முடியலை, என் பொண்டாட்டியும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. அதுக்கு இப்போ என்ன? போங்கப்பா, அடுப்பு பற்ற வைங்க, அந்த இட்லியை இட்லி தட்டில் வச்சா கொஞ்சம் சூடாகிடும், அப்படியே சாப்பிட்டுக்கோங்க என்றான். அவர் அதிர்ச்சியுடன், நான் இது வரைக்கும் அப்படி சாப்பிட்டதே இல்லை என்றார். இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க என்றான். கோபமாக நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்தார். நான் சாப்பிடவே இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். மதியம் பசி வயிற்றை கிள்ளியது. வெளியே சாப்பிட செல்லவும் மனம் வரவில்லை. இறுதியில் வீட்டிற்கே திரும்பினார். மதிய உணவு மேசையில் இருந்தது. அதுவும் வழக்கம் போல் சூடாக இல்லை. அதை பார்த்ததும் மீண்டும் கோபம் வந்தது. இந்த வீட்டில் எனக்கான மரியாதையே இல்லையா என்று கத்தினார். அப்பா, உங்களுக்கான மரியாதை இந்த வீட்டில் நிறைய இருக்கு. ஆனால் வீட்டோட சூழ்நிலையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். அவர் எதுவும் பேசவில்லை. எல்லா நேரத்திலும் எல்லாமே நம்ம விருப்பப்படி நடக்காது என்றான் கேசவன். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு வயிற்றை பிடித்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்தார். சரி, போனா போகுது என்று அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தார். அதை பார்த்த பிரேமாவும் கேசவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவருடைய முகத்திலும் ஒரு சிறிய புன்னகை. இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம் என்று பிரேமா மெதுவாக சொன்னார். கேசவன் தலையசைத்தான். மாலை வழக்கம் போல் 5 மணி. காஃபி வேணும் என்று அப்பா சொன்னார். கேசவன் உடனே, அப்பா, பால் வாங்கிட்டு வந்துருங்க என்றான். அந்த நொடி அவர் அமைதியாக நின்றார். கோபப்படவில்லை, சத்தம் போடவில்லை. மெதுவாக சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். கடைக்கு செல்லும் வழியில் பல விஷயங்கள் அவருடைய மனதில் ஓடின. இந்த ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கே எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு.
ஆனால் இத்தனை வருஷமா இதையெல்லாம் என் மனைவி எனக்காக திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கா. நான் ஒரு நாளாவது நன்றி சொன்னேனா? முதன்முறையாக தனது தவறு அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்களில் அவர் மாறத் தொடங்கினார். தினமும் பால் வாங்கி வர ஆரம்பித்தார். சாப்பாடு கொஞ்சம் மாறி இருந்தாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்டார். டீ குடிக்கும் நேரத்தில் சுண்டல் இல்லை என்றாலும் சண்டை போடவில்லை. சிறிய சிறிய வேலைகளை தானே செய்ய ஆரம்பித்தார். அவருடைய மாற்றத்தை பார்த்து பிரேமாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வீட்டில் சண்டை குறைந்தது. பதற்றம் மறைந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டில் உண்மையான அமைதி நிலவ ஆரம்பித்தது. நிம்மதி திரும்பி வந்தது. ஒரு நாள் மாலை வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து மெதுவாக இறங்கினாள் இதயா. கூடவே கேசவன் இறங்கினான். சேதுராமன் ஒருவர் மாறியது ஒட்டுமொத்த குடும்பத்தின் நிம்மதியை திரும்ப கொண்டு வந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.